நீங்க இப்போ வடிவேலு அவர்களை பத்தி குறிப்பிடும் போது இன்னொரு ஒரு காமெடி இருக்கு சார். மாஸ்டர் ராகவன் அப்படின்ற பரோட்டா மாஸ்டர் எனக்கு மட்டும் தான்டா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அந்த சிக்கன் 65னா இது கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்க ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க. அண்ட் அது மாதிரி ஏதாவது காமெடி இல்லை, படம் ஃபுல்லாக காமெடி தானே. எல்லா இடத்துலையும் நிறைய காமெடி இருக்குது, ஸ்கோப் இருக்குது, எல்லா விதமான ஸ்கோப் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனரஞ்சகமான படம் தான். இமோஷன் இருக்குது, எல்லாமே ஒரு அட்டாச்மெண்ட்டு, அந்த உறவுனா என்ன, அந்த உறவு எப்படி இருக்குது, எப்படி இங்கே 2 பேர் படத்துலேயே இந்த உறவு எப்படி வலுவாக வருது, எல்லாமே ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைனில் தான் போகுது கதையே. சார் இப்போ நாங்கள் வந்து போஸ்டர் ஸ்டாண்டிஸ்லாம் பார்க்கும்போது எங்களை கவர்ந்தது வந்து சில்க் அவங்க தான் சார். ஆமாம், டக்குன்னு வந்து சில்க் அவங்க இருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும்? இப்போ ரோக்கப்புலி பாண்டி இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி ஏன் சில்க்? ஏன் இவங்க 2 பேரும் ஓஜி கேங்காக இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி சார் கன்ஃபார்ம் ஓஜி கேங் தான். இருந்தாலும் இப்போ அந்த கதை நடக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 96, 90 பீரியடு. ஓகே. ஸோ அப்போ அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், கனவு கனி சொல்லலாம். அதான் சாரோட சொல்லியிருப்பாங்க, அவங்களும் காமெடி நல்லா வரும். பாய்கரா சார் படத்தில் ஒரு படம் பிச்சு எடுத்திருப்பாங்க. எங்களுக்கு அதுதான் நான் பார்ப்போம். நம்ம வயசில் அவங்கள அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு ஃப்ரேமில் ஹோல்டு பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்குல்ல, ஒரு கண்ணு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான அவங்க கண்ணு. ஸோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருக்கும் பிடிச்சது. எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும்.